அநியாயத்துக்கு இவ்வளோ லேட்டாவா எந்திரிச்சு வருது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சாட்டர்டேவோட vlog பார்க்கலாமா? நான் எங்களை தான் சொன்னேன், இன்னைக்கு லீவ் அப்படிங்கிறதுனால 2 பேரும் நல்ல தூக்கம். எப்படி இவ்வளோ நேரம் தூங்கணும்னே தெரியல. வந்து கதவை ஓப்பன் பண்ணா அப்படியே வெயில் பளிச்சுன்னு அடிக்குது. வீக்கெண்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னைக்கு தான். சண்டே கம்பல்சரி அவருக்கு ஒர்க் இருக்கும், அதனால அவர் ஒர்க் போயிடுவாரு. சாட்டர்டே தான் எங்களுக்கு லீவுங்கிறதுனால என்னென்ன நான்வெஜ் செய்யலாம், எங்கெங்க போகலாம் அப்படிங்கிற பிளான்லாம் இனிமேல் தான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் டீ குடிக்க மாட்டேன், அவருக்கு அவர் டீ போட்டுட்டாரு. எனக்கு வந்து ஹாட் வாட்டர் போட்டு கொடுத்தாரு. சோஃபால உட்காந்துட்டே பேசிட்டே என்னென்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே சூப்பராக குடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து நான்வெஜ் எடுக்க போகலாம் அப்படிங்கிற பிளான் தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் உப்புமா செஞ்சு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். ஆனால் அவரு இதுக்கு மேலே நம்ம உப்புமா செஞ்சு சட்னி எல்லாம் அரைச்சு சாப்பிட்டு அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டு போய் நான்வெஜ் எடுத்துட்டு வந்து எப்போ செய்யறது, அப்புறம் டின்னருக்கு தான் ரெடி ஆகும், வேண்டாம் நம்ம வெளியிலேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் யோசிச்சு பார்த்தேன், சரி நமக்கு ஈஸியாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். அப்படியே போற வழியில ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து ஸ்டாப்பிங் போட்டாச்சு. எதுவுமே இல்லை, தோசை பரோட்டா மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இவ்வளோ லேட்டாக வந்தால் வச்சுக்கிட்டா உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லி சரி இப்போ தோசை மட்டும்தான் இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு, நான் தோசை வாங்கினா திட்டு வாங்கிறதுக்காக போல பரோட்டா வாங்கிடுச்சு போல. சரின்னு சொல்லி நானும் பரோட்டா வாங்கி ஆளுக்கு 2 பரோட்டா பிச்சு போட்டு அப்படியே கடைக்கு போயிட்டோம். இன்னைக்கு நம்மளோட விஷ்லிஸ்ட்ல இருந்தது ஃபிஷ் தான். எனக்கு என்னமோ இந்த ஜிலேபி மீனை நல்லா கல் மீன் மாதிரி பொரிச்சு சாப்பிடணும்னு தோணுச்சு. எனக்கு அதான் வேணும்னு கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவரும் கூட்டிட்டு போனாரு. அங்கே போகும்போது தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் வந்து இறங்கிட்டு இருந்துச்சு. வழக்கத்துக்கு மாற செம்ம கும்பல். இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் டேவா என்னன்னு தெரியல. வர வழியெல்லாம் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. அப்படியே நாமக்கல்லே கொஞ்சம் பரபரப்பாக இருந்துச்சு. அந்த கிளீன் பண்றதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆச்சு. வந்த உடனே ஜிலேபி மீன் மட்டும்தான் வாங்கணும். வாங்கிட்டு வேற எதையும் பார்க்காது அப்படின்னு சொல்லி கிளீன் பண்ணி சூப்பரா வாங்கிட்டு வந்தாச்சு. நாமக்கல் சிட்டிக்குள்ள வரும்போது இந்த சிக்னல் கிட்ட எல்லாம் அப்படியே பயங்கர டிராஃபிக்கா இருந்துச்சு. இல்லை எங்க தான் போறாங்கன்னு தெரியல, ஏதோ பரபரப்பாவே சுத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே செம்ம டயர்டு. இந்த டயர்டுக்கு தலைவர் ஒரு சூப்பரான ஜூஸ் போட்டு கொடுத்தாரு, சாத்துக்குடி ஜூஸ். அதையும் நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மள இவ்வளோ சூப்பரா கவனிச்சுக்கிறவன நம்ம எப்படி சும்மா விட முடியும். அதனால வந்த உடனே ஃபிஷ்ஷை மட்டும் வாஷ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சூப்பரா மசாலா தடவி சூப்பரா பொரிச்சு கொடுத்தாச்சு. வந்த உடனே ரெஸ்ட் கூட எடுக்காம இந்த ஃபிஷ்ஷை பொரிக்கிறதுக்கு ரீசன், கொடுத்த உடனே அவன் மூஞ்சில ஒரு ஸ்மைல் இருக்குல்ல, அதுக்காக மட்டும்தான்.